கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? சாப்டர் 14 பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. மேலே கார்டில் வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய சாப்டர் 14 பார்ட் 2. அரசரும் ஆஷ்லேவும் போனதுக்கு அப்புறம் ஐசக் இந்த பக்கம் மண்டே கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சரி மண்டே, ஆஸ்திரேலியா மிலிட்டரி பேஸ்ல இருந்து ட்வைலைட் ஜோனுக்கு போகிற வழியில பூமியில ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிளவு எங்க முடியுது, அந்த பிளவு சுற்றி போக முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்லு அப்படின்னு மண்டே கிட்ட கேட்கறான். மண்டேவும் ஐசக் கேட்டதுபடி அந்த பிளவு எங்க முடியுது, அந்த பிளவை சுற்றி போக முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஐசக் மண்டே கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த எலமெண்ட் 6 பத்திரமா வச்சு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பெட்டியை எடுத்துட்டு வரதுக்கு போறான். இந்த பக்கம் அரசர் அவர் கொண்டு வந்த பொருட்கள், அதுக்கப்புறம் அந்த இடத்தோடைய நினைவா சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராரு. ஆஷ்லே அவளுடைய பொருட்கள், அதுக்கப்புறம் அவன் அம்மா சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. அதோட சில உணவுகளையும் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வரா. அந்த பக்கம் ஐசக் எலமெண்ட் 6 வைக்கிறதுக்கு தேவையான பெட்டியை எடுத்துட்டு வந்து அதுல எலமெண்ட் 6 பத்திரமா வைக்கிறான். இப்படியா அரசர், ஐசக், ஆஷ்லே 3 பேரும் மும்மரமா கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசரும் ஆஷ்லேவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கமாண்ட் சென்டருக்கு வர்றாங்க. அங்க டேபிள்ல ஐசக் வச்சிருந்த பெட்டியை பாக்குறாங்க. 2 பேரும் அந்த மாதிரி ஐசக் வச்சிருந்த பெட்டியை பாத்துக்கிட்டு இருக்க, அப்போ ஐசக் இன்னொரு பெட்டியை எடுத்துட்டு வரான். இந்த பெட்டியெல்லாம் எதுக்கு ஐசக் அப்படின்னு அரசர் கேட்க, இதுலதான் அரசு எலமெண்ட் 6 பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு ஐசக் டேபிள்ல இருக்கிற பெட்டியை கை காமிச்சு சொல்றான். அப்போ இந்த பெட்டி எதுக்கு அப்படின்னு அரசர் ஐசக் கையில வச்சிருக்கிற பெட்டியை பார்த்து கேட்க, அது சர்ப்ரைஸ், இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு எங்கேயோ போறான். அவன் போனதும் அரசர் டேபிள் மேல வச்சிருந்த பெட்டியை திறந்து எலமெண்ட் 6 கையில எடுத்து பாக்குறாரு. அரசே, உங்க கனவுல இதே கல்லா வந்தது அப்படின்னு ஆஷ்லே கேட்க, இதே சிவப்பு நிற கல் தான் அடிக்கடி என் கனவுல வந்து என் தூக்கத்தை கெடுத்துச்சு. இதை எத்தனை தடவை சொன்னாலும் ஐசக் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அரசர் சோகமா சொல்றாரு. எனக்கு கூட இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுது அரசே. எதுவும் இல்லைன்னா எதுக்கு இந்த கல்லு வத்தி உங்களுக்கு கனவு வரப்போகுது அப்படின்னு ஆஷ்லே சொல்றான். இப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்க ஐசக் அங்க வர்றான். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்க்கு தயாரா அப்படின்னு கேட்டுட்டு கையில வச்சிருக்கிற பெட்டிய திறக்க, ஆஷ்லே அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறத பார்த்து கண் கலங்கி அப்படியே வேகமா ஓடி போய் ஐசக்கை கட்டி பிடிச்சுக்கிறான். ஆஷ்லே ஆடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஐசக் ஆஷ்லேவுடைய அம்மா சில்வியா ஜோன்ஸ் கையால செஞ்ச அந்த எலமெண்ட் 6 உடைய பளிங்கு சிப்பத்தை அந்த பெட்டியில பத்திரமா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். 2 பேரும் இப்படி பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்போ மண்டே இடையூறு பண்றதுக்கு மன்னிச்சிருங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, ஐசக், ஆஷ்லே, அரசர் 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. இங்க இருக்கிற விவரங்களை வச்சு ஜியோகிராபிக்கல் லொகேஷனை என்னால ட்ராக் பண்ண முடியல, அதனால ரூட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மண்டே சொல்றான். மண்டே சொன்னதை கேட்ட அரசர், இப்ப என்ன பண்றது ஐசக் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அரசே, மிலிட்டரி பேஸுக்கு தானே போறோம், அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆஷ்லே நீ சொல்லு, இந்த சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, பிடிக்காமையா உன்னை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு அரசர் சொல்ல, ஆஷ்லே கண்ணை தொடச்சிக்கிட்டு ஐசக் கிட்ட இருந்து அந்த பெட்டியை வாங்கிக்கிறா. ஐசக் அதுக்கப்புறம் அரசரை பார்த்து, அரசே நீங்களும் எலமெண்ட் 6 அந்த பெட்டிக்குள்ளே வச்சிருங்க, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்ல, அரசர் அவர் கையில வச்சிருந்த எலமெண்ட் 6 பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியை டேபிள்ல வைக்கிறாரு. ஆஷ்லேவும் ஐசக் கிட்ட இருந்து வாங்கின அந்த பெட்டியை டேபிள்ல வைக்கிறா. ஐசக், அரசர், அதுக்கப்புறம் ஆஷ்லே 3 பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாங்க. ஆஷ்லே அவ எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்க, அரசர் அங்க வராரு. அதே நேரம் ஐசக்கும் அங்க வரான். ஐசக் ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறான். இன்னும் சில மணி நேரத்துல கிளம்ப போறோம், நாம இருக்க போற இந்த சில மணி நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவிடுங்க, மனசுக்கு பிடிச்சத செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஐசக் சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்ல 3 பேரும் 3 திசையில பிரிஞ்சு போறாங்க. ஐசக் முதல்ல குளியல் அறைக்கு போறான். அங்க அவனும் அரசரும் வந்த முதல் நாள் என்று அரசர் இவனை பயமுறுத்தினது, கலாச்சதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். இந்த பக்கம் அரசர் அங்க இங்க எல்லா இடத்துலயும் சுத்திட்டு எங்க போறதுன்னு தெரியாம கடைசியா சன் ரூமுக்கு போறாரு. ஆஷ்லே அவ வாழ்ந்த இடத்துல இருக்கிற எல்லா அறைக்கும் போய் அவ வளர்ந்த அவளுடைய சின்ன வயசு நினைவுகளை நினைச்சு பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. எல்லா அறையும் பார்த்துட்டு ஆஷ்லே கடைசியா சன் ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அரசர் அங்க ஓரமா உட்காந்து தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆஷ்லே அரசர் பார்த்து அவ பக்கத்துல போறா. போய் அவர் பக்கத்துல உட்காந்து, என்ன அரசே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அரசர் சிரிச்சுக்கிட்டே, என்ன பண்றதுன்னு தெரியல ஆஷ்லே, அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உனக்கு இந்த இடம் ரொம்ப நெருக்கமானதா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆஷ்லே கண்ணுல கண்ணீரோட, என் அம்மாவின் சிந்தனையோட, என் தாத்தாவின் கடின உழைப்பால உருவான இடம், என் அம்மா வளர்ந்த இடம் மற்றும் வாழ்ந்த இடம், என் அம்மா அப்பா இருவருக்கும் முதல்ல காதல் மலர்ந்த இடம், அவங்களுடைய காதலின் சாட்சியா வளர்ந்த செடிகள் இருக்கிற இடம், என் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தின் முழு காரணமான இடம் அப்படின்னு சொல்றான். ஆஷ்லே அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து மணலை கையில எடுத்து முகர்ந்து பார்க்கறான். அதுக்கப்புறம், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடிகளுக்கும் என் அம்மா தண்ணீர் ஊத்திருப்பாங்கல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் அவங்க நடந்து போயிருப்பாங்கல்ல, உட்கார்ந்து இருப்பாங்கல்ல,
அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறான். ஆஷ்லி அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேச அரசர் அதை பார்த்து கண் கலங்க. அப்போ யாரோ வாயை மூடிக்கிட்டு அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. அரசரும் ஆஷ்லியும் யாருன்னு திரும்பி பார்க்க அங்க நிக்கிறதும் ஐசக். அவன் தான் இவங்க பின்னாடி நின்னுகிட்டு கையால வாயை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஐசக் அந்த மாதிரி நின்று அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த இவங்க 2 பேரும் எழுந்து அவன் பக்கத்துல போறாங்க. என்ன அழக்கூடாதுன்னு சொல்லுவ, இப்ப நீயே அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஆஷ்லியே கேட்க, அதுக்கு ஐசக், நானும் மனுஷன்தான், அதோட உன்னை நான் என்னைக்குமே அழக்கூடாதுன்னு சொன்னதில்லை, அழுகையை கண்ட்ரோல் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனா என்னாலேயே இப்போ அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். சரி அதை விடுவா, உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அரசர் சொல்ல 3 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் 3 பேரும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்னன்ற மாதிரி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. அப்ப ஆஷ்லி ஐசக் அதுக்கப்புறம் அரசரை பார்த்து, நான் யோசிக்கிறத தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அரசர் ஐசக்கும் ஒரு மாதிரி சிரிக்க, அதுக்கப்புறம் அரசர் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல 3 பேரும் எந்திரிச்சு ஓடுறாங்க. இவங்க எங்கடா ஓடி போறாங்கன்னு பார்த்தா கடைசியா ஒரு வாட்டி குழந்தையா மாறி விளையாடி அவங்களுடைய கடைசி சில மணி நேரத்தை மனசுக்கு பிடிச்ச மாதிரி செலவிடுறாங்க. விளையாட்டெல்லாம் விளையாடி முடிச்சதும் அவங்க கிளம்ப வேண்டிய நேரமும் வருது. 3 பேரும் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு ஹைப்பர் லூப் ஸ்டேஷனை நோக்கி போறாங்க. அரசர் ஆஷ்லேவும் ஓரமா உட்கார்ந்து இருக்க, ஐசக் மிலிட்டரி பேஸுக்கு போக ஹைப்பர் லூப்பை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹைப்பர் லூப் பாடு வருது. 3 பேரும் அந்த பாடுல பொருட்களை எடுத்துக்கிட்டு ஏறாங்க. ஹைப்பர் லூப் பாடுடைய கதவு மூட தொடங்க கடைசியா 3 பேரும் அந்த இடத்தை பாக்குறாங்க. ஹைப்பர் லூப் பாடு கிளம்ப ஆஷ்லே கதறி கதறி அழுகிறான். ஐசக்கும் ஆஷ்லேவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகிறான். அரசர் கொஞ்ச நேரம் அவங்களுடைய கவலையை நினைச்சு அழுக விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரையும் சமாதானப்படுத்துறாரு. ஹைப்பர் லூப் பாடு கிளம்பி சில நிமிஷத்துலயே அழுதுகிட்டே வந்த ஆஷ்லே களைப்புல தூங்க ஆரம்பிச்சிடறான். ஐசக் கொடுத்த அவளுடைய அம்மா கையால செஞ்ச பளிங்கு சிற்பம் இருக்கிற பெட்டிய கட்டி பிடிச்ச மேனிக்கு தூங்குறான். ஆஷ்லே தூங்குவதை பார்த்த ஐசக் பாசமா ஆஷ்லேவுடைய தலைய தடவி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அரசரும் ஐசக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறாங்க. ஆஷ்லேவை பத்தி, ஐசக்குடைய இயந்திரத்தை பத்தி, அரசருடைய ராஜ்யத்தை பத்தி மாறி மாறி நிறைய நேரம் பேசுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு டயர்டாகி தூங்க முடிவெடுத்து படுத்து ஓய்வெடுக்கிறாங்க. ஐசக்கும் அரசரும் ஆஷ்லேவும் 3 பேரும் இந்த மாதிரி படுத்து தூங்கிட, அவங்க படுத்துக்கிட்டு இருக்க சீட்டுக்கு அடியில அந்த எலமெண்ட் 6 வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியில இருக்கிற சின்ன கேப் வழியா சிவப்பு நிறத்துல ஒளி வீசுறது தெரியுது. இதோட நம்ம சாப்டர் 14 முடியுது. சோ இதுக்கப்புறம் இவங்க எங்க போறாங்க, சேஃபா ஐசக்குடைய இடத்துக்கு போவாங்களா, அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?